இதோ உங்கள் பார்வைக்கு ஒரு கைபேசி. மனித விஞ்ஞானம் வளர்ந்து சுட சுட கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கைபேசி. எங்கள் கம்பி மீசைக்காரரின் ஆன்டிக் கைபேசி. இந்த கைபேசி வர்க்கம் இனிமேல் காணலாகாது. முதுமை ஆகிவிட்ட இந்த கைபேசியை மக்கள் மறந்துவிட்ட வேளையில் தேடிக்கொண்டிருக்கிறான் இதை படைத்த அந்த விஞ்ஞானி. கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு பல லட்சங்கள் வெகுமதி காத்து கொண்டிருக்க, இதை தெரியாமல் கையில் காசு இல்லையே, ஐயோ காசு இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் கவிஞர். கவிஞரின் இந்த நிலை அந்தோ பரிதாபம். இன்னும் சில வாரங்களே போனால் இந்த கைபேசியின் குடும்பம் இருக்கும் இடமோ மியூசியம். இதில் ரிங்டோன்கள் கிடையாது, ஸ்கிரீன் சேவர்ஸ் கிடையாது, MMS கிடையாது, பிளே கேமும் அறியாது. 3G அது என்ன? இந்த கைபேசிக்கு புரியாது. இணையதளம் கைபேசியில் புகுந்தாச்சு, மீடியா வீடியோ பிளேயர் புகுந்தாச்சு, மெமரி கார்டு அதிரடி மாற்றங்கள் உருவாகியாச்சு, கேமராவும் கைபேசியில் நுழைந்தாச்சு, நச்சு 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 என்று படம் பிடிக்கலாச்சு. கைவிரல்களில் அமுக்கிய காலம் மாறி இப்போ குச்சியில் குத்தி எழுதலாச்சு. எங்கு சென்றாலும் இந்த கைபேசியை எடுத்துச் செல்ல இவர் மறந்ததில்லை. மூக்கு கண்ணாடியையும் மறப்பார், தோசை இட்லியை மறப்பார். எதை எங்கே வைத்தோம் என்று வீட்டை சுற்றி வலம் வருவார். இடுப்பை சுற்றி ஊசி குத்த மறுப்பார். ஒரு நாளும் இந்த கைபேசியை மறந்ததில்லை. மேல் சட்டையில் பத்திரமாகவே கழுத்தில் தொங்கும். என்னதான் இந்த கைபேசியில் ஏகப்பட்ட குழப்படி இருந்தாலும், அமுத்தினால் எதை அழுத்துகிறோம் என்று மற்றவருக்கு தெரியாமல் போனாலும், இந்த கைபேசி ஆற்றிய சாதனை அளப்பெரியது. பல குடும்பங்களை சேர்த்து வைத்தது, பல பல சாதனைகள் புரிந்தது, பல மணி நேரம் கவிஞனின் காதில் தொங்கியது, அறிஞர்கள் பலருடன் உறவாடியது, ஏழ்கடலையும் தாண்டி பேசியது. மாத கடைசியில் பில் வந்தது, கவிஞரின் விழி பிதுங்கியது. அப்பு இந்த மாதம் போன் பில் எகிரிச்சுப்பு என்று வழக்கமான அழுக்குரலும் கேட்டது. இந்த கைபேசியில் பதிவு ஆகியுள்ள மற்றவரின் தொலைபேசி எண்கள் கணக்கில் அடங்காது. கைபேசியின் வயிறு உப்பிவிட்டது. இனிமேல் நீங்கள் இன்னொரு நபரின் கைபேசி எண்களை பதிவு செய்திட நினைத்தால் இடம் இருக்காது. பதிவு செய்துதான் வேண்டுமா? அதற்கு ஒரே வழிதான் இருக்கு. ஏற்கனவே பதிவாகிய இன்னொருவரின் எண்களை நீக்கிவிட்டால் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு இடம். ஒரு நாள் கவிஞர் கேட்டார், அவசரமாக ஒருவரின் கைபேசி எண்ணை பதிவு செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என்றார். பதிவு செய்ய இடமில்லையே என்றேன். தத்தோஸ்ரீ சா சாமிவேலுவின் கைபேசி எண்களை அழித்து விடலாமா என்றேன். ஐயோ வேண்டாம், அவர் எனக்கு வேண்டும் என்றார். குறுந்தகவல் எழுதச் சொல்வார். எழுதினாலோ திரும்ப திரும்ப படித்து காட்டச் சொல்வார். படித்து காட்டினால் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துங்கள் என்பார். கவிஞரே, என் தங்கமே, செல்லமே, சுருக்கமாக எழுதுவதுதான் குறுந்தகவல் என்றேன். இல்லை, எழுதும்போது இலக்கண பிழை இல்லாமல் எழுதணும் என்பார். அந்த கிழட்டு கைபேசியை அமுக்கி அமுக்கி எழுதி எழுதி
பின்பு கவிஞர் திருப்தி அடைந்து அனுப்பினாள் முக்கும் பாரு ஒரு முக்கு. போ போ கனமான குறுந்தகவலே, போ போ முக்கிப்போ. கொண்டு செல்ல காற்றும் மறுத்தது. கொடுத்து விட்டார் கவிஞர், இயற்கைக்கே மரண தண்டனை.